Pattern Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல மிளகு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மிளகு குழம்புல நிறைய மிளகும் கருவேப்பிலையும் சேர்த்து செய்ய போறோம். இது ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜலதோஷம் பிடிச்சாலோ இல்ல ஜுரம் அந்த மாதிரி வந்தாலோ இது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதை தவிர போஸ்ட் டெலிவரி நம்ம இத பத்திய குழம்பு மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4லேருந்து 5 பேருக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மீடியம் லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஊறுனா நமக்கு ஈஸியாக இருக்கும் புளியை கரைக்கிறதுக்கு. நான் யூஸ்வலாக வெந்நீரில் ஊற வைப்பேன். மற்ற தேவையான பொருட்கள் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 3 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்புக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் அரிசி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் உளுத்தம்பருப்பு சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். புளி நல்லா ஊறிடுச்சு. 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் இல்லைன்னா கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம வறுக்க வேண்டியதை வறுத்து அரைச்சிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 3 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். இந்த காஞ்ச மிளகாய் ரொம்ப காரம் இருக்காது, அதனால் 3 சேர்த்துருக்கேன். உங்கள் மிளகாய் காரமாக இருந்ததுன்னா 2 மிளகாய் சேருங்க, போருமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் பண்ணுற குழம்பு மீடியம் காரத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டதுன்னா இன்னொரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்க போகிறோம். பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் தெரியும் பருப்பில். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்து வறுத்துக்கோங்க. இந்த கடாய் சூட்லேயே வறுப்பட்டால் போதும் கருவேப்பிலை, அதுக்கு மேலே தேவையில்லை. இந்த கருவேப்பிலையை சேர்த்து வறுக்கும் போதே குழம்போட பாதி ஸ்மெல் வந்துடுச்சு. கருவேப்பிலை உடம்புக்கு அவ்வளோ நல்லது, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ சூடும் நல்லா ஆறிடுச்சு. சூடு ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர்லாம் மாறாமல் இருக்கும். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் இல்லைன்னா கடாய் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கல்சட்டியில் பண்ணுறேன். இந்த கல்சட்டி நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன், அதனால் நல்லா பழகிடுச்சு. டைரெக்டாக ஹீட் பண்ணி பண்ணுறேன். கல்சட்டி பழகலைன்னா இந்த மாதிரி டைரெக்டாக ஹீட் பண்ணாதீங்க. கல்சட்டி சூடானதும் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்தேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்க்குறேன். கட்டி பெருங்காயம் சேர்த்திங்கன்னா குழம்புக்குலாம் நல்லா வாசனை கொடுக்கும். நீங்கள் பொடி பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் வாசனை ரொம்ப முக்கியம் குழம்புக்கு, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வத்த குழம்பு மிளகு குழம்புலாம் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த மிளகு குழம்பு பூண்டு வெங்காயம் கூட சேர்த்து பண்ணலாம். நான் வெங்காயம் சேர்த்து செஞ்சதில்லை, பூண்டு சேர்த்து செஞ்சுருக்கேன். முக்கியமாக டெலிவரி ஆன உடனே பூண்டு நிறையா சேர்த்துப்போம். அந்த மாதிரி சமயத்தில் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பத்திய குழம்பு மாதிரி செய்வாங்க. பத்திய குழம்பு மாதிரி செய்கிறதா இருந்தால் மிளகாய் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு மிளகாய் இல்லைன்னா 1/2 மிளகாய் போட்டுக்கோங்க, போதுமானதாக இருக்கும். மிளகு காரம் உடம்புக்கு நல்லது தான். அதே மாதிரி பூண்டு வெங்காயம் சேர்த்து பண்ணுறதா இருந்தால் நம்ம முதல்ல பூண்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும்.
அதுக்கப்புறம் தான் கடுகு, சீரகம், பெருங்காயம்லாம் போட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் அதே ப்ரொசீஜர் தான். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துட்டோம். புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட போகிறோம். அந்த புளியிலேயே உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டேன். இப்போ புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஸ்மூத் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த அரைச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது ஃபுல்லாக ஒரு கொதி வந்தால் சரியாக இருக்கும். நான் இது ரொம்ப அடிக்கடி செய்வேன். இதே மாதிரி மீடியம் காரம் போட்டு செய்வேன். பசங்க சாப்பிட்ருவாங்க. எப்போல்லாம் எனக்கு காய் ஷார்ட்டேஜாக இருக்கோ சாம்பார் வைக்கிறதுக்கு அப்போல்லாம் இந்த குழம்பு செஞ்சுருவேன். நம்ம வீட்டில் எப்போதுமே கருவேப்பிலை இருக்கும். குழம்பு நல்லா 3லேருந்து 4 நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சிருச்சு. நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியும் கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் ஆட் பண்ணுறேன். வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த குழம்ப ஒரு 2லேருந்து 3 நாள் வச்சு சாப்பிட்லாம். ஒன்றுமே ஆகாது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை புளிக்காய்ச்சல் மாதிரி நல்லா கெட்டியாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 வாரத்துக்கு மேலேயே நல்லாயிருக்கும். ஒரு சூப்பரான டேஸ்ட் மிளகு குழம்பு ரெடி. நீங்களும் அதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.